அதை விட பலமானதான் மனசு. பாருங்க, சூறாவளியை விட மனசு பலமானதா. அப்போ மனசை எப்படி நம்ம கட்டுப்படுத்தணும்? அவ்வளோ பலம். அதே மாதிரி தான் புலன்களும். ஆனால் பகவான் என்ன சொல்றாரு? தகுந்த பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் முடியுங்கிறார். முதல்ல பயிற்சினா பக்தி பயிற்சி, முயற்சி எடுக்கணும். இன்னும் சொல்ல போனால் அதுக்கு ஒரு எளிமையான வழி என்னன்னா, பகவானை நினைக்க நினைக்க மனம் அடங்குமா. மற்ற எதாலையும் அடங்காது. பகவானுடைய நாமத்தை சொல்ல சொல்ல, பகவானுடைய லீலையில கேட்க கேட்க முழு மனது அப்படியே அந்த மனசு வந்து அடங்கிருக்கு. ஏன் அடங்குதுன்னா, அந்த மனமுமே பகவானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். நம்ம மனசு நினைக்கிறேன், நம்ம மனசு புலன்கள் அத்தனை. அவருக்கு பேர் ரிஷிகேஷன்னு பேர். ஓம் ரிஷிகேஷாய நமகா. இருடிகேசான்னு சொல்கிறோம்ல, அது தமிழில் அப்படியே இருடிகேசன்னு சொல்கிறோம். ரிஷிகேசன் என்னதான்? புலன்களை கட்டுப்படுத்துவார். நம்முடைய புலன்களையும் மனசையும் கட்டுப்படுத்துவார். அப்போ கிருஷ்ணநாமம் ராமநாமம் சொல்லும் போது என்ன ஆகும்னா, முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இருக்கும். அப்புறம் படிப்படியாக நீங்களும் ஜபம் பண்ண 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 ஆனால் அப்படி கட்டுக்குள்ளே வந்துடும். வெளியில் ஓடாது, அப்படியே அமைதியாகும். ஒரு அரை மணி நேரத்துக்கு என்ன கொஞ்சம் ஒரு ரவுண்டு 2 ரவுண்டுக்கு அப்படி இப்படி ஓடத்தான் செஞ்சு பார்க்கணும். மனமும் புலன்களும் பகவான் கட்டுப்படுத்திடுவார். இது அப்படியே படிப்படியாக வந்துடும் நமக்கு. இந்த புலன்களும் அப்படி தான். இப்போ நாம் புலன்களில் முக்கியமானது நாக்கு சொல்லியிருக்கோம். நாக்கு அடங்கிட்டாலே எல்லாம் அடங்கும். ஆனால் நாக்கு அடங்குறது தான் கஷ்டம். யார் எதை கொடுத்தா டக்குன்னு வாயில் போட்டுருவோம். அந்த கோயிலுக்கு போய் நம்ம கோயிலுக்கு போய் சாதாரண எல்லா வீட்லையும் நடக்குது. பிராமின்ஸ் விடத்துக்கு திடீர்னு ஒரு மிச்சரை வாங்கிட்டு வராங்க, அராஜ் வாங்கிட்டு அங்கே தெரியல பாவம், எதையோ வாங்கிட்டு வராங்க, அப்படியே கொடுங்க, அப்படியே வாயில் போய் நல்லா இருக்கும், முறுமுறுன்னு இருக்குன்னு சொல்லி வேறு சொல்லி கொடுத்துறாங்க. என்ன நடக்குது? அப்போ புலன்கள் நமக்கு அடிமை எப்போ வந்து இருக்குது. இன்றைக்கி நேரத்துக்கு பல பிறவியில் அப்படி இருக்குது. நம்ம பக்தர் அப்படி என்ன யோசிக்கணும்? அந்த இடத்துல அவங்களையும் அவமதிக்கூடாது, வாங்கி வச்சுக்கணும். இப்போ நேரம் வச்சு எடுத்துக்கணும், அடுத்த பேச்சை மாற்றி கொண்டு போயிடணும். பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் எடுக்கணும். நம்ம நினைப்பா சின்ன விஷயம் கிடையாது. உணவு போக போகத்தான் எல்லா பிரச்சனையும். அதாவது பிரசாதம் போனால் தான் நமக்கு பாவங்கள் தொலையும். பிரசாதம் அல்லாத உணவு போகும்போது அந்த விளைவுகள் நமக்கு காத்துக்கிட்டே இருக்கும். உடனே தெரியாது, நம்ம என்ன கொஞ்சம் தான் கிடையாது. இன்னைக்கு பிரசாதம் அல்லாத உணவை சாப்பிட்றது 15 நாள் கழிச்சு கூட அதுக்கு எஃபெக்ட் கொடுக்கும் குணத்தில் பார்த்துக்கணும். அப்போ நம்ம எந்த இடத்துல சாப்பிடணும், எந்த இடத்துல சாப்பிடக்கூடாதுங்கிறத ரொம்ப யோசிக்கணுமா வேண்டாமா? அதான் சொல்கிறாரு, 2000 ரூபாய்க்கு மொய் எடுத்து 4000 ரூபாய்க்கு தின்னா எப்படி இருக்குன்னு கேட்டார். அந்த மாதிரி நாம் சாப்பிட்ற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். இது வந்து நம்ம பகவானுக்கும் நமக்கும் உள்ள உறவை மேம்படுத்தணும், நம்ம பக்தியில் வளரணும்னா இதெல்லாம் ரொம்ப கவனமாக பண்ணணும். பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கா, தாராளமாக எடுத்துக்கலாம். அது அல்லாத நம்ம வந்து அவாய்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்காக சாப்பிட்றேன், இவங்களுக்காக சாப்பிட்றேன் அப்படிலாம் சொன்னால் நம்ம ஆத்மாவே நாமளே வந்து இது பண்ணிக்கணும். முன்னேற்றத்தை தடுத்துடும், பக்தியை குறைச்சிடும். கண்ட உணவு சாப்பிட்டாலே பக்திக்கு வர இடம் கொடுக்காது. இது சைவ உணவுக்கே இப்படி சொல்கிறோம். அப்புறம் அசைவத்தை பற்றி நம்ம கேட்க வேண்டும். அசைவத்தை பற்றி பேச முடியுமா? இங்கே சைவத்துக்கே இந்த பாடம் இருக்குது, சைவ உணவுக்கே இப்படி இருக்குது. இப்போ 4 வீட்டுக்கு போகிறோம், அவங்களும் சைவ உணவு தானே அப்படி இல்லை. அந்த உணவு செய்யக்கூடியவங்க குணம் எப்படி இருக்கோ அது நம்மளை பாதிக்குமா? பாருங்க, உணவு புரியுதுங்களா சொல்கிறது? அவங்க வந்து நல்ல பக்தராக இருந்தால் பிரச்சனை இல்லை, இல்லைன்னா அவங்களுக்கு வேறு என்ன குணம் இருக்கோ அத்தனை குணமும் நமக்கும் ஒட்டிக்குமா. அதனால் உணவு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எங்கே போனாலும் எப்படி சாப்பிடலாம் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. சைவ உணவுக்கே அப்படி குறைஞ்சபட்சம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அப்படியே ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா அந்த நேரத்தில் பகவான் நினச்சிட்டாவது அட்லீஸ்ட் சாப்பிட கற்றுக்கணும். அதே பழக்கமாக்கிடக்கூடாது. அப்படியாவது கொஞ்சம் கற்றுக்கணும். நல்ல பழங்கள் சாப்பிடலாம். வெளியில் பாவம் கிடையாது, பழங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. தயிர், மோர், பால் இதுக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது. சமைக்கப்பட்ட உணவுக்கு தான் இங்கே பிரச்சனையே இருக்குது. அதுக்கு செய்கிறவங்க குணம் சேருது. அதனால தான் பிரசாதம் கூட நம்ம நல்ல பக்தி உள்ளவங்க பிரசாதம் செய்யணுங்கிறோம். ஏன்னா அவங்க அந்த உணர்வுகளோடு அந்த செய்வாங்க. ஹோட்டல்லையா அடிக்கடி சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. நல்லா புரிஞ்சுங்க. ஹோட்டல் சாப்பாடு வந்து இப்போ பொருள்களையும் மாறிப்பட்டிருக்கு. இந்த சமைக்கிறவன் வந்து எவ்வளோ வேதனைகள் செய்வான். அவன் ஒரு பேச்சுக்கு சொன்னேன், அந்த தோசைகளில் 4 பூரா எடுக்கிறான். அவன் எப்படா வெளியில் போவான், அந்த வேக்காடு அந்த வேதனைலாம் இருக்கும்ல, அது உணவில் இருக்குமா. அந்த உணவை சாப்பிடும்போது அந்த பாதிப்பு நமக்கு வரும். அதான் ரொம்ப கவனமாக இருக்கும். நம்ம உணவு விஷயத்தில் வந்து முடிஞ்ச வரைக்கும் பிரசாதமாக தான் சாப்பிடணும். கண்ட உணவுகளை சாப்பிட்ற படிப்படியாக அது வந்து விலைக்கு வரதா. அப்போ நம்ம மனசு அடங்கும், புலன்கள் அடங்கும், பக்தி நல்லா வளரும். நம்ம பக்தி குறைவுக்கு காரணம் இதெல்லாம் காரணம். சத்வகுண உணவாக இருக்கணும், பக்திக்கு பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாக இருக்கணும்,
இதெல்லாம் நம்ம பக்தி மேலும் மேலும் வளர்ச்சியடைந்து பகவானோட நமக்கு உறவு கொடுக்கும். இல்லைன்னா நமக்கு அது புரியாது, விலகி போக தோணும். அதான் காரணம். பக்திக்கு இதெல்லாம் எல்லாத்தையும் இதெல்லாம் நம்ம செய்து பார்க்கணும். மற்ற ஜீவராசியை நேசிக்கணும். அப்போ மனம் புலன்கள் அடங்கும் பொழுது அனைவரும் நமக்கு பிரியமானது, நமக்கும் அனைவரும் பிரியமாக இருப்பாங்க. நம்ம வாழ்க்கையும் வந்து பகவானுக்குள்ள குணங்கள்லாம் நமக்கு வருமா அப்படியே படிக்கணும்.